பெரியோர்களே, இதுவரை மிக அருமையாக அலங்கார வீணை, சித்திர வீணை என்று சொல்லுவார்கள். இவர் வாசிப்பு கேட்கிற போது அது சித்திர வீணை அல்ல, விசித்திர வீணை என்று தான் சொல்லணும். சாதாரணமாக இயல்பாக அமைந்துள்ள அந்த வீணையை பார்க்கிற போது அது ஒரு அமைப்பே வேறையாக இருக்கும். அதிலே வாசிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற போது ஒரு அடியே அவ்வளோதான் இருக்கும்போது இருக்கு. அதில் இவர் அருமையாக வாசித்தார். இவரை பற்றி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சிறிய பையன் ஒரு சின்ன வீணையில் அருமையாக வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பெரிய விளம்பரமாக படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, இவருடைய தகப்பனாரும் நானும் நல்ல கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்தோம். அவருக்கு இப்போ வயது 90, மிக திடகாத்திரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னார். அப்போவே சிறிய வயசுலேயே அவருடைய ஞானம் இதில் எதுவாக பரிமளித்தது என்று சொன்னால் இப்போ அவரும் நல்ல முதிர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்போ அவருடைய யோகியதை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம், எனக்கு அதில் அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவரை வாசித்த அந்த அருமை பாட்டை என்னால் உணர முடிகிறது. வெளியில் சொல்ல முடியவில்லை, அவ்வளோதான். அந்த ஆனந்தத்தை வெளியில் சொல்ல முடியல. உங்களுடைய அந்த பொறுமையும் கேட்ட தன்மையையும் பார்க்கிற போது இவர் அவருடைய வாசிப்பு மிக அருமையாக இருந்தது என்று நானும் உணர்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று மிக அருமையாக நம்மை நிகழ்த்த திரு V.S. ரங்கராஜன் அவர்களுக்கும் அவருடன் பக்கவாத்தியமாக எங்கள் வணக்கத்துக்குரிய கலைமாமணி மாயவரம் சோமு அவர்கள் துணை நின்றார்கள். மாயவரம் சோமு பிள்ளைகளை பற்றி நான் சொல்ல வேண்டாம். இந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக திகழ்ந்த வணக்கத்துக்குரிய மதுரை சோமசுந்தரம் அவர்கள் கச்சேரியில் மற்ற எந்த பக்கவாத்தையும் மாறும், ஆனால் சோமபுழை இல்லைன்னா அவர் கச்சேரி நடக்காது. இதை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன். 2 பேரும் தான் ரொம்ப சரியான ஜோடி. அப்படி புகழ்பெற்ற கலைஞர்களுக்கெல்லாம் அருமையாக பக்கவாத்தியம் வாசித்த பெருமை எங்கள் சோமண்ணன் அவர்களுக்கு உண்டு. அண்மையில் நான் சார்ந்துள்ள குட்டிவாக்கம் இறைபணி மூலமாக அவர்களுக்கு லய வித்யாதர என்ற பட்டத்தையும் வழங்கி நாங்கள் கௌரவித்தோம். அவர்களும் இங்கு அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செய்தமைக்கு பரிவர்த்தனை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இன்னும் சில மணித்துளிகளில் உரையரங்கம் நடைபெற இருக்கிறது. அதில் மதிப்புக்குரிய டெல்லி கணேஷ் நடிகர் அவர்களும், திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்களும், ஆனந்தம் மெகா தொடர் எழுத்தாளர் திரு ராமதாஸ் அவர்களும், ஸ்ரீகிருஷ்ணா எழுத்தாளர் கவிஞர் தேவநாராயணன் ஐயா அவர்களும், அகில இந்திய சாய் சமாஜ் அந்த நிறுவனத்தை சார்ந்த திரு டாக்டர் மேக்னட் ராஜாராம் அவர்களும், திரைப்பட நடிகர் திரு கிரேஷ் அவர்களும், பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் அவர்களும் இந்த உரையரங்கத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அவர்கள் பிரதிபலிக்க இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதல் ஆக அந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் எல்லோரும் இருந்து கௌரவிக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். உரையரங்கம் இன்னும் சில மணித்துளில் அமைகிறது. வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இறைவணக்கத்தை நமக்கு வழங்க இருப்பவர்கள் சென்னை வானொலி நிலையத்தில் இசைத்துறையிலே பணியாற்றுகின்ற கந்தர்வ வித்யாதர திருமதி ஜெயந்தி மோகன் அவர்கள். गजानन देवर
தொழுந்தோ ஸ்ரீ கணேச சரணம் கஜானன தேவ முனிவர் படினும் தயாகர ஸ்ரீ கணேச சரணம் பேரன்புடைய பெரியோர்களே, இன்றைய தினம் காலையிலே இருந்து பரிவர்த்தனை என்ற அமைப்பினுடைய மூலமாக உலக நலன் வேண்டியும் அவ்வப்போது ஆங்காங்கே அந்த சீற்றத்தை அமைதிப்படுத்தவும், இறப்போருக்கு ஈதல் அற்றார் அழிபசி தீர்த்தல் என்பன போன்ற கோட்பாடுகளை எல்லாம் மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு எளிய நிறுவனம்தான் பரிவர்த்தனை என்பதாகும். இதை ஒரு தன்னலமற்ற ஆன்மீக தொண்டு உள்ளமுடைத்த என்னுடைய அருமை நண்பர் காளி சுதர்சன் அவர்கள் மிக அருமையாக அதை நடத்தி வருகிறார்கள். இது அண்மையிலே துவங்க பெற்ற ஒரு அமைப்பாகும். நான் காலையிலே சொன்னது போல பல செயல்களை அதை செய்தாலும் ஆன்மீகம் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது உங்களுடைய திடமான நம்பிக்கை. அதனால் நாங்கள் சாதித்தவைகள் எல்லாவற்றையும் சொல்லி மாடாது. அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுக்கு அண்மையிலே ஒரு எண்ணம் தோன்றிற்று. ஒவ்வொரு ஆண்டு பிறப்பிலேயும் மக்கள் நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் ஆன்மீக பாடல்களையும் ஒரு இசை வேள்வியாக தொடங்கி சமுதாயத்தில் பெரிய அளவில் உண்மையோடு இயங்குகின்ற பெரியவர்களை எல்லாம், அறிஞர்களை எல்லாம், கலைஞர்களை எல்லாம் அழைத்து மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். இன்றைக்கு அந்த பரிவர்த்தனை இது போன்ற நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு இறப்பிலே தொடங்க இருக்கிறது. முதலில்